திருப்பாவை பாசுரம் பக்தி பாடல்களாக மட்டுமின்றி அன்றைய காலகட்டத்தையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்த்துவதாக அமைந்துள்ளது. குறிப்பாக திருப்பாவையின் 15வது பாடலான எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்ற பாடலில் பெண்கள் ஒருவருக்கொருவர் கிண்டல் கேலி செய்யும் விதத்தில் ஆண்டாள் பாடியிருக்கிறார். இத்தகைய நவரசம் நிறைந்த திருப்பாவையை மக்களுக்கு புரியும் வண்ணம் எளிமையாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலின் கண்ணாடி அறையில் உள்ள சிலைகள் வாயிலாக தினமும் அரங்கேற்றுகிறார்கள். நாமும் தினமும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இன்று மார்கழி 15வது நாள், திருப்பாவையின் 15வது பாடல். இதன் பொருள்: ஏலே என் தோழியே, இளங்கிளியே, நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம், உன்னை அழைத்து கொண்டிருக்கிறோம், இருந்தும் நீ இப்படி உறங்குகிறாயே என்று கேட்ட தோழிகளிடம், கோபத்தோடு என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களை கோபப்படாதீர்கள் என்கிறாயே, நன்றாக பேசுகிறாய் என்று சிடுசிடுத்தனர். சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்கள் பேச்சில் சிறந்தவர்கள், நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்கள் முன்பே வந்து காத்திருக்க வேண்டுமா? அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கிருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். என்னவோ நான் மட்டும்தான் எழவில்லையா, மற்ற எல்லோரும் வந்து விட்டார்களா என்று கேட்க, தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து எங்களை எண்ணி பார்த்துக்கொள், வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்ற யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய். இவ்வாறாக தோழிகளின் பக்தியையும் நட்பையையும் ஒன்றிணைக்கும் திருப்பாவை பாசுரம் நம் அனைவரையும் பக்தியில் ஒன்றிணைக்கிறது. நாமும் இதில் இணைவோம்.